மக்களே இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம பிரியாணி சாப்பிட வந்திருக்கோம். இங்கே பாருங்க கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இந்த பிரியாணி பார்த்தீங்கன்னா 100 ரூபா பாருங்க. இலையெல்லாம் ரெடியாக தண்ணி தெளிச்சு போட்டாச்சு. அதுவும் வாழை இலையை சாப்பிடும்போது டேஸ்ட் வேலோட இருக்கும். இங்கே பாருங்க நானும் என் ஃப்ரெண்டு பாருங்க அங்கே அந்த உட்காந்துருக்கான். இன்னைக்கு பாருங்க பிரியாணி வந்துச்சு பாருங்க. சுட சுட பிரியாணியாக பாருங்க. ஒரு முட்டை அது பார்த்தீங்கன்னா லெக் பீஸ் பாருங்க. பாருங்க செம்மையாக இருக்குது பாருங்க. பார்க்கறதுக்கு வேலோட இருக்குது. பா 100 ரூபாங்க. ஒரு முட்டை ஒரு லெக் பீஸ் பிரியாணியோட 100 ரூபா பாருங்க. பா வேற லெவலுங்க டேஸ்ட்டு. அற்புதமான டேஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ஆனியன் பச்சடி வச்சுட்டாங்க. கொஞ்சமாக லைட்டாக எடுத்துடலாங்க. என்ன வச்சுக்கோ இந்த பிரியாணி சாப்பிடும்போது கடிச்சு நல்லா அந்த கறியோட கொஞ்சம் ஆனியன் எடுத்து சாப்பிட்டோம்னா டேஸ்ட்டு வேலோட இருக்கும். செம்மங்க. வாவ் சூப்பரு. ஆனால் இந்த ஹோட்டல் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், நல்லமல்லியிலேருந்து ஒரு 20 அடி கொஞ்சம் முன்னாடி வந்தீங்கன்னா இந்த ஹோட்டல் இருக்குது. அது நம்ம பச்சை மிளகா நம்மளுக்கு தேவையில்லை, நம்ம தனியாக எடுத்து வச்சிடலாம். இங்கே பாருங்கள் பிரியாணி பார்க்கும்போது அப்படி பழன்னு இருக்கு பாருங்கள். செம்ம டேஸ்ட் பாருங்கள். அருமையான டேஸ்ட்டு. நானும் என் ஃப்ரெண்டும் சும்மா வெளுத்து காட்டினோம். அப்படியே ஒரு வாய் சாப்பாடு அந்த ஆனியன் பச்சடி டேஸ்ட் அப்படியே கடிச்சு சாப்பிடும்போது அவ்வளோ அற்புதமாக இருந்தது. அப்படி சொல்கிறேன்னா வச்சுக்கோங்களேன், இப்படி ஒரு பிரியாணியா அப்படின்னு சொல்கிறது. திண்டுக்கல் பிரியாணி நிறையா பிரியாணிலாம் வெரைட்டிலாம் இருக்குது. தம் பிரியாணி அந்த மாதிரி ஆம்பூர் பிரியாணி அந்த பிரியாணி தோற்றுடுங்க. இந்த பிரியாணி கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஊரில் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும், அற்புதமாக இருக்கும். அந்த முட்டையெல்லாம் அப்படியே கடித்து சாப்பிடும்போது வேவலாக இருக்குதுங்க. அந்த அளவுக்கு ஒரு டேஸ்ட்டான பிரியாணி இந்த ஊரில், அதாவது தருமபுரி டிஸ்ட்ரிக்ட் நல்லம்பள்ளியிலேருந்து கொஞ்சம் 20 அடி தாண்டோடனே இப்படி ஒரு அருமையான ஒரு ஹோட்டலில் இந்த மாதிரி நம்ம வாழ்க்கையிலே சாப்பிட்ருக்க மாட்டோம். அந்த அளவுக்கு ஒரு டேஸ்ட்டாக இருந்தது. அப்படி சாப்பாடும் சரி, அந்த அளவுக்கு அந்த லெக் பீஸும் சரி, அப்படியே அந்த கறியெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா வெந்துட்டு இருந்துச்சு. அப்படியே சாஃப்டாக இருந்தது. அப்படி மல்லிப்பூ மாதிரி அப்படி சும்மா அப்படி போட்டோம்னா தொண்டையில் அப்படி வளவளப்பு அப்படி சொல்கிறது. அப்படி நடந்துட்டு போகும்போது அந்த குலோப் ஜாம் மாதிரி அந்த அளவுக்கு டேஸ்ட் அருமையாக இருந்தது. இப்போ வேலை விடுங்க. இருங்க நல்லா ஒரு ஒட்டி நல்லா ஒன்று ஒரு வாயில் போட்டுக்கலாம். நல்லா ஒரு பிணைஞ்சி பா அறுப்புங்க. நம்ம இந்த மசாலா அப்படி நல்லா அந்த ஹேடே இருக்குது. இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா அந்த கலவையெல்லாம் பாருங்கள் பஞ்சு மாதிரி பாருங்கள். அப்படியே அந்த கறி பாருங்கள் எப்படி வந்துருக்கு பாருங்கள். அப்படியே சாப்பாட்டில் அப்படியே கொஞ்சம் பிரட்டி சாப்பிட்டோம்ப்பா. அப்படியே கொஞ்சம் ஆனியனு வேற லெவலுங்க. செம்மங்க, அறுப்புதுங்க. இந்த மாதிரி எப்படி சொல்ல வச்சுக்குவேன், நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள். சாப்பிட்டு பார்த்து டேஸ்ட் எப்படி இருக்குது மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி நீங்கள் பிரியாணிலாம் சாப்பிட்ருக்கீங்க அப்படிங்கிறது மறக்காமல் சொல்லுங்கள் பார்ப்போம். நீங்களாம் எந்த அளவுக்கு பிரியாணியோடைய பிரியாணி பிரியர் அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஆனாங்க பாருங்கள் வேலையில் இருந்துச்சு. ஆனால் 100 ரூபாய்க்கு ஒர்த்துனா கண்டிப்பாக அந்த சாப்பாடு வந்து ஒர்த்து தான். நான் சாப்பிட்டு முடிவுக்குள்ள அவன் காலி பண்ணிட்டாங்க. என் ஃப்ரெண்டு பாதி காலி பண்ணிட்டான். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நான் பாருங்கள் அப்படியே மழை மாதிரி குமிச்சு வச்சுருக்கேன். சரி ஒரு வழியாக நம்ம பொறுமையாக சாப்பிட்லாம் அப்படின்ட்டு கேமரா அப்படியே வச்சுக்கிட்டு அப்படி முன்னாடி சொல்கிறோம் வச்சுக்கோ, கேமரா முன்னாடி நம்மளோட சாப்பிட்டு அப்படியே. ஆனால் நல்லா இருந்தது. எல்லாருமே பார்த்தீங்கன்னா அந்த ஆனியன் நல்லா பரட்டி நல்லா அந்த சாப்பாட்டில் சாப்பிடும்போது அவ்வளோ ஒரு அற்புதமாக இருந்தது. இந்த மாதிரி ஒரு ஹோட்டலு சாப்பாடு இன்றைக்கி தாங்க வாழ்க்கையிலே சாப்பிட்டேன். நல்லா ஒரு டேஸ்ட்டான ஒரு சாப்பாடுங்க. நல்லா 100 ரூபாய்க்கு பாருங்க. முட்டை பாருங்கள் அப்படியே நல்லா வந்துச்சு. முட்டையெல்லாம் அப்படியே பார்க்கும்போது அப்படியே அப்படியே கடி சாப்பிடும்போது அப்படியே இது சொல்கிறேன்னா வச்சுக்கோ, சாப்பிட்டா அப்படியே அந்த அளவுக்கு அப்படியே வேறு நல்லா இருந்ததுங்க. அந்த முட்டை கூட அவ்வளோ டேஸ்ட்டுங்க. இங்கே பாருங்கள் அந்த சின்ன அந்த எலும்பில் அதில் ஒரு பீஸ் பாருங்கள் அப்படியே அப்படியே மீன் அப்படி கடிச்சு இழுக்கும். அந்த மாதிரி செம்மையாக இருந்தது. வாவ் வேறு லெவலு. லெக் பீஸ் எடு கொஞ்சமாக போட்டு வாயில் போட வேண்டிதான். தூக்கு லெக் பீஸை கடிக்க வேண்டியதான். இப்போ பார்க்கும்போது அப்படி சொல்கிறது பாருங்க, இந்த லெக் பீஸ் தாங்க டேஸ்ட்டே வரல. கடிச்சு இழுக்க வேண்டியதான் அப்படி. பா அவ்வளோ அற்புதமாக இருந்தது. அந்த கறியை எப்படி சொல்கிறது, அந்த லெக் பீஸ் அப்படி கடிச்சு இழுக்கும் போது அவ்வளோ டேஸ்ட்டு. நல்லா சாப்பிட்டா கறி வந்துடுது. அந்த பல்லுலாம் சில இதெல்லாம் அப்படி வேகமாக மாட்டோம், அப்படிலாம் எதுவுமே கிடையாது. அந்த அளவுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருந்தது. நல்லா அந்த சாப்பாடும் பார்த்தீங்கன்னா அப்படியே எதுவுமே ஒட்டாமல் அப்படி பழப்பழம் இருந்தது. அந்த அளவுக்கு அப்படியே இந்த மாதிரி ஒரு பிரியாணி நான் வாழ்க்கையிலே சாப்பிட்டதில்ல கிடையாது. கிட்டத்தட்ட நானும் நிறையா ஊருக்கு போய் சுற்றி பார்த்துட்டேன். ஆனால் சுற்றி பார்த்ததில் இந்த மாதிரி ஒரு ஹோட்டல் பிரியாணி நான் எதுவுமே வாழ்க்கையிலே சாப்பிட்ருக்க மாட்டேன். அவ்வளோ டேஸ்ட்டு அருமையாக இருந்தது. ஏன்னா நம்ம பொய் சொல்லக்கூடாது இல்லையா, அந்த அளவுக்கு பயம் அதுங்க பாருங்கள். சாப்பாடு அப்படி வருங்க பழம் இது பாருங்கள் அப்படியே. ஏன்னா அதிகமாக எண்ணெயும் கிடையாது, அதிகமாக காரமும் கிடையாது. அந்த அளவுக்கு நல்ல ஒரு மீடியமாக முட்டைலாம் பாருங்கள் அந்த அளவுக்கு நல்லா டேஸ்ட்டாக கொடுத்துருந்தாங்க. இங்கே இந்த பொறுத்த வரைக்கும் இந்த ஹோட்டலுடைய ஃபுட்டு பார்த்திங்கன்னா அந்த அளவுக்கு ரொம்ப, அதாவது உடம்புக்கு கெடுதலும் இல்லாமல் நல்லா அப்படியே சாஃப்டாகவும் நல்லா ஒரு அந்த எண்ணெய் அதிகமாக இல்லாமல் நல்லா ஒரு மீடியமாக ஓரளவுக்கு எப்படி ஒரு அந்த அளவுக்கு ஒரு ஃபுட்டை கொடுக்க முடியுமா, தரமாக கொடுக்க முடியுமா
அந்த அளவுக்கு மக்களுக்கு வந்து தரமாக கொடுத்துட்டு இருந்தாங்க. அது இல்லாமல் அந்த டேஸ்ட் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 80% வந்து டேஸ்ட் பயங்கரமாக இருந்தது. மீதி 20% கொஞ்சம் கம்மி தான். மீதி வந்து 80% பயங்கரமான டேஸ்ட்டு. மறக்காமல் இந்த வழியை நீங்கள் ஒரு வேளை ட்ராவல் பண்ணிங்கன்னா இந்த ஹோட்டலில் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க, டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மறக்காமல் போய் ட்ரை பண்ணி பாருங்கள். அந்த ஹோட்டலில் ஃபுட்டெல்லாம் எப்படி இருந்தது, டேஸ்ட்லாம் எப்படி இருக்குது, இந்த பிரியாணிலாம் நீங்கள் சாப்பிட்டு பார்த்துட்டு மறக்காமல் எனக்கு வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் போட்டு விடுங்க பார்க்கலாம், எத்தனை பேர் நீங்கள் இதில் கமெண்ட் பண்ணுறீங்க அப்படின்ட்டு. ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த சாப்பாடு வந்து தரமா அப்படின்னு கேட்டிங்கன்னா 100% தரங்க அப்படி சொல்லுவேன். என்ன பார்த்தீங்கன்னா பாருங்கள், அந்த லெக் பீஸ்லாம் பாருங்கள், ஃபுல்லாக நான் சொல்கிற சாப்பிட்ற ஃபுல்லாக எல்லாமே கடிச்சு பாருங்கள். அப்படி சும்மா வாயில் வச்சு தான் எடுத்தேன், ஃபுல்லாக அந்த எலும்பு மட்டும் தனியாக வந்துருச்சு. அந்த அளவுக்கு பாருங்கள், எந்த அளவுக்கு சாப்பிட்டு அப்படி மல்லிகைப்பூ மாதிரி வந்துருக்குன்னு நீங்களே நினச்சி பாருங்கள். மறக்காமல் ஒரு முறையாவது நீங்கள், நிறைய பேர் எல்லாம் நினச்சிருக்கலாம் எப்படியாவது இந்த பிரியாணிலாம் சாப்பிட்டு ஆகணும் அப்படின்ட்டு, அந்த மாதிரி நினைக்கிறவங்க கண்டிப்பாக இந்த ஹோட்டலுக்கு போய் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஹோட்டலோடைய பிரியாணி ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். அதுவும் இந்த வாழை இலையை சாப்பிடும்போதுங்க பயங்கர ருசிங்க. எப்பயும் நம்ம ஃபுட்டை வந்து இந்த காயத்துலேயும் சரி, இந்த பிளேட்லேயும் சாப்பிடக்கூடாது. ரொம்ப இயற்கையான அந்த வாழை இலை, அந்த சுட சுட அப்படியே அந்த வாழை இலையை கொட்டி அப்படியே சாப்பிடும் போது சொல்லவே தேவையில்லைங்க, அப்படி ஒரு டேஸ்ட்டுங்க, வேற லெவலாக இருக்கும். அப்படியே அப்படியே அற்புதமாக இருக்கும். அந்த அளவுக்கு நம்மளையே மெய் மறந்து, அதாவது நம்ம குடும்பத்து கஷ்டத்தை எல்லாத்தையும் மெய் மறந்து நம்ம சாப்பிடக்கூடிய அந்த தருணம் வந்து இந்த பிரியாணிக்கு உண்டுங்க. அந்த அளவுக்கு ஒரு பயங்கரமான டேஸ்ட்டு. ஒரு முறை நீங்கள் போய் சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்கள் பார்ப்போம், உங்கள் குடும்பத்தை நீங்களே மறந்துடுங்க. அந்த அளவுக்கு இந்த பிரியாணி ஒர்த்தான பிரியாணி தான் நினைக்கிறேன். நாமளே சொல்லிட்டு இருந்தோம்னு வச்சுக்கோங்க, என்னடா இவன் வாயில் வட சொல்ல நினைக்கிங்க. லாஸ்ட்டு வந்து வெள்ளைக்கருவெல்லாம் சாப்பிட்டு அந்த கருமுட்டையை மட்டும் சாப்பிட்டேன். அந்த அளவுக்கு அப்படி சாப்பிட்டு இருந்தேன். ஏன்னா அந்த அப்படியே அந்த கருமுட்டை சாப்பிடும்போது அந்த லட்டு சாப்பிட்டா எப்படி இருக்கும் பாருங்கள், அது மாதிரி இருந்ததுங்க, சொல்லவே தேவையில்ல. அதை விட டேஸ்ட்டு பயங்கரமாக இருந்தது, அற்புதமாக இருந்தது. தரமான சாப்பாடு, மறக்காமல் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாமே பெஸ்ட்டான குவாலிட்டி. டாட்டா பாய்.